கண்களை மூடி ஜெபித்து அப்படியே ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செய்யப்படுகிற அந்த ஆராதனை இந்த பூமியிலே செய்யப்படணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். மோசேவுக்கு காட்டுகிறார். மோசேவுக்கு காட்டிட்டு சொல்லுகிறார், நான் உனக்கு காட்டினபடியே இந்த ஆராதனையை இந்த பூமியில செய்யணும்னு சொல்லுகிறார். ஆகியால் அந்த ஆராதனை செய்யதான் நம்ம வந்திருக்கிறோம். வேத வசனத்துபடி நம்ம ஆராதிக்க தான் அங்க வந்திருக்கிறோம். வந்திருப்பது மனுஷனை மகிமைப்படுத்தவோ, நான் நல்லா பாடுறேன்னு சொல்லவோ இல்லை, கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறது இந்த பிள்ளைகளை. ஆகியால தேவனை ஆராதிக்கிற பொழுது என் இருதயத்துல தேவன் மாத்திரம்தான், கர்த்தர் மாத்திரம்தான் இருக்கணும். என் வாயின் வார்த்தையில பாடுகிற போது அவர் மாத்திரம், அவர் துதிதான் இருக்கணும். என் கிரியில எல்லா செயல்களும் அவருக்கு மாத்திரம்தான் இருக்கணும். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். இந்த வேலையில கூட எல்லா வாய்களை திறந்து சங்கீதக்காரன் 51வது அதிகாரத்தில் 1-2 வசனத்துல சொல்லுகிறது போல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் நீரில் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லுகிறான். என் அக்கிரமம் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லுகிறார். என் பாவ நீக்கி என்னை சுத்திகரியும் என்று சங்கீத புத்தகத்தில் 51ஆம் அதிகாரத்தில் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகளை, நாம் தேவனிடத்துல வருகிறோம். நம்மை முற்றிலுமாய் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவனுக்கு முன்பாக நம்ம முற்றிலுமாய் கழுவி சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவன் பரிசுத்தத்திற்கு தேவனாயிருக்கிறார், அசுத்தத்திற்கு தேவன் அல்லவர். அவர் பரிசுத்தத்துக்கு சமீபமாய் இருக்கிறார், அசுத்தத்திற்கோ தூரமாய் இருக்கிறார். ஆகியால் என் பிள்ளைகளே, இந்த வேலையில எல்லாரும் வாய்களை திறந்து என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஐயா, இந்நினைவின் இருதயம், நினைவல் தோற்றமெல்லாம் தவறான சிந்தனைகளும் எண்ணங்களுமாய் இருக்கிறது ஆண்டவரே. ஐயா, என் கிரியைகள், என் சரீரம், என் மாம்சம் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிறது ஆண்டவரே. என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவரை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி என்மையாய் மாற்ற வேண்டும் என்று இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சுத்திகரியும் ஐயா, எங்களை முற்றிலுமாய் சுத்திகரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்லிக்கொள்ள நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல ஆண்டவரே. எங்களை பாத்திரமாய் மாற்றும் ஆண்டவரே. அப்படியா எங்களை கழுவி உடைய வார்த்தையினாலே எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை தூய்மைப்படுத்தினதற்காக எல்லார வாய்களுக்கிருந்து பிதாவுடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை, பரிசுத்தாவுடைய நாமத்தை எல்லாரும் கூட ஒரு விஷயம் வாய்களத்திலிருந்து துதிப்போமா? பிதாவாகிய தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா என்று சொல்லி எல்லாரும் துதிங்க. வாய்களை திறந்து துதிங்க. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு உகந்த வாசனைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. நீர் புகருகிறதான மாம்சமா எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களை மாற்றும் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவரே தேவன் ஆண்டவரே, உம்மை அல்லாமல் வேறு தேவன் இல்லை. ஆம், ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அதுக்குள்ள இந்த பாடல் அதிகம் எடுத்துக்கொள்ளணும். பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். அவர் என்ன சொல்லி பாடினாலும் நமக்கு போதாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி பாடுவேன், நீ செய்த நன்மைகளை எப்படி நான் துதிப்பேன், எப்படி நான் துதிப்பேன், என் மீது காட்டின அன்பை. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி பாடுவேன், செய்த நன்மைகளை செய்யா. எப்படி நான் துதிப்பேன், எப்படி நான் துதிப்பேன், என் மீது காட்டின அன்பை.
ஆனந்திக்க வந்துகிறது. பார்க்க வந்திருக்கிறது என்னவல்ல, நம்மை உண்டாக்கின கர்த்தரை அவரை என்ன சொல்லி பாடினாலும் வழியும் நீரே, சத்தியமும் நீரே, ஜீவனும் நீரே செய்யா. வழியும் நீரே, சத்தியமும் நீரே, ஜீவனும் நீரே செய்யா. ஜீவகனி நீரே, ஜீவாப்பு நீரே, ஜீவகனி நீரே, ஜீவாப்பு நீரே, வாழிய நீரே செய்யா. வாழிய நீரே செய்யா. என்ன சொல்லி பாடுவே, என்ன சொல்லி பாடுவே, நீ செய்த நன்மைகளே செய்யா. எப்படி நான் துதிப்பே, எப்படி நான் துதிப்பே, என் மீது காட்டிய அன்பே. உம்மை போல யோசிக்க எங்களை ஆண்டவரே உம்மை போல மாற்ற யாரும் உண்டு ஆண்டவரே இந்த உலகத்தில். உம்மை யோசிக்க நாங்கள் வந்திருக்கிறோம், உங்களை பாட நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இருந்தவர் நீரே, இருப்பவர் நீரே, வருபவர் நீரே செய்யா. இருந்தவர் நீரே, இருப்பவர் நீரே, வருபவர் நீரே செய்யா. ஆதியம் நீரே, அந்தமும் நீரே, ஆதியம் நீரே, அந்தமும் நீரே, வாழ்வே நீரே செய்யா. செய்யா, வாழ்வே நீரே செய்யா. என்ன சொல்லி பாடுவே, என்ன சொல்லி பாடுவே, நீ செய்த நன்மைகளே செய்யா. எப்படி நான் துதிப்பே, எப்படி நான் துதிப்பே, என் மீது காட்டிய அன்பை. சொல்லுங்க ஆண்டவரே, உம்மை என்ன சொல்லி பாடினாலும் போதாம் ஆண்டவரே. நான் மறுத்திருக்கணும், இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன் ஆண்டவரே. நான் படுத்திருக்கணும், உன் பதிலும் பாடி துதிக்கிறேன் ஆண்டவரே சொல்லி. சொந்தமும் நீரே, சொத்து நீரே, சுதமும் நீரே செய்யா. சொந்தமும் நீரே, சொத்து நீரே, சுதமும் நீரே செய்யா. மருத்துவ நீரே, பரிகாரி நீரே, மருத்துவ நீரே, பரிகாரி நீரே, வாழ்வே நீரே செய்யா. செய்யா, வாழ்வே நீரே செய்யா. என்ன சொல்லி பாடுவே, என்ன சொல்லி பாடுவே, நீ செய்த நன்மைகளை செய்யா. எப்படி நான் துதிப்பேன், எப்படி நான் துதிப்பேன், என் மீது காட்டின அன்பை. என்ன சொல்லி பாடுவே, என்ன சொல்லி பாடுவே, நீ செய்த நன்மைகளை செய்யா. எப்படி நான் துதிப்பேன், எப்படி நான் துதிப்பேன், என் மீது காட்டின அன்பை. சொல்லுங்க இயேசுவே.
என்ன சொல்லி பாடுவே, என்ன சொல்லி பாடுவே, நீ செய்த நன்மைகளை ஏசையா. எப்படி நான் துதிப்பேன், எப்படி நான் துதிப்பேன், என் மீது காய்ச்சல் எல்லாம் கடவுள் என்ன சொல்லி பாடுவே, என்ன சொல்லி பாடுவே, நீ செய்த நன்மைகளை ஏசையா. சொல்லுமா ஐயா, என்ன சொல்லி பாடுவே, என்ன சொல்லி பாடுவே, நீ செய்த நன்மைகளை ஏசையா. Thank you, Jesus. சொல்லி என்ன சொல்லி பாடுவே, என்ன சொல்லி பாடுவே, நீ செய்த நன்மைகளை ஏசையா. எப்படி நான் துதிப்பேன், எப்படி நான் துதிப்பேன், என் மீது காட்டின அல்லேலூயா. அம்மா, நீ தேவனிடத்துல வந்திருக்கிறது ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துறோம், வந்து போயிட்டா போதும், அவங்க நம்மள பார்த்தா போயிட்டோம் வர்றதுக்காக இல்ல. நாம் இங்க ஆராதிச்சா கர்த்தர் மகிமைப்படணுமே தவிர மனுஷருக்காக மகிமைப்படுத்த நான் வரல, நான் யாரையும் மகிமைப்படுத்த வரல. அல்லேலூயா. நான் மகிமைப்படுத்த வந்திருக்கிறது கர்த்தரை மாத்திரமே. நீங்க வந்திருக்கிறது மனுஷரை நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரை பாட ஆரம்பிக்க உங்களுக்கு தெரியும், கரங்களை கட்டி தேவனை மகிமை எவ்வளவுபடுத்தின தெரியுமா? பரலோக ராஜ்யங்க வரணும். அல்லேலூயா. தேவன் இங்க இறங்கி நம்ம மத்தியில வரணும். எங்க 2-3 பேர் நாமத்தில ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லுகிறவர், அவர் வாக்கு கொடுத்தவர், உடன்படிக்கை செய்தவர் நம் மத்தியில வரணும். அது நோக்கம். நம்ம நோக்கம் எல்லாம் அவர் நம்ம இடத்துல இறங்கணும், அந்த ராஜ்யர் இடத்துல வரணும். அதுக்காக மாத்திரதான். அல்லேலூயா, அல்லேலூயா. பத்து நாமத்தை மகிமைப்படுத்தும் பாடலி எல்லாரும் கரங்களை உயர்த்தணும். என்ன பண்ணணும்? எல்லாரும் கரங்களை உயர்த்தி மேலாக கடைசி பாடல் தான். அதிகமா எடுத்துக்க போறதுல கிடையாது. உள்ள கடவுள ஒருத்தர் விழும்போது அவங்க கருத்தை பிடிச்சு தூக்கணும். அதுக்காக தான் கருத்தை உயர்த்து. நீ இன்னைக்கு எதுலாலும் விழுந்துட்டு இருக்கலாம், எந்த விஷயத்திலாவது நீ விழுந்துட்டு இருக்கலாம், உன் கருத்தை ஆண்டவர் பிடிக்கணும். உன் பிடிச்ச அழகா தூக்கணும். உன்னை மேல என்ன பண்றாரு? இயேசு கடல்ல நடக்கும்போது ஒருத்தர் கேட்கிறார், ஒரு சீஷன், உன் கூட நடக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி. அவன் பின்னோக்கி பார்த்த போது, புயலை நோக்கி பார்த்த போது அவனை முழுங்க விடுகிறான். அப்ப இயேசுவே சொல்லுகிற போது அவன் கரத்தை பிடிச்சு என்ன பண்ணாரா? தூக்கினான். அல்லேலூயா. உன் கரத்தை நீட்டினாதான் இன்னைக்கு கர்த்தர் உன்னை பிடிச்சு மேல தூக்குவார். நீ வெட்கப்பட்டீன்னா அவனை விட்டுட்டு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. பாடுவோமா? நான் நடந்தாலும் நான் நின்றாலும் உன் நினைவா நான் அமர்ந்தாலும் நான் படுத்தாலும் நினைவா நான் நடந்தாலும் நான் நின்றாலும் இருக்கின்றேன். நான் அமர்ந்தாலும் நான் படுத்தாலும் நினைவாய் இருக்கின்றேன். நான் நடந்தாலும் நான் நின்றாலும் உள்ளத்திலிருந்து சொல்லுவோமா? நான் அமர்ந்தாலும் நான் படுத்தாலும் நினைவாய் இருக்கின்றேன். ஏசையா, ஏசையா, நினைவாய் இருக்கின்றேன். ஏசையா, ஏசையா, நினைவாய் இருக்கின்றேன். நான் நடந்தாலும் நான் நின்றாலும்
ஆயத்திலிருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா சரியானையா நீரானையா கண்ணீரையா நீரானையா நீரானையா என்னையும் கண்டீரையா என்னையும் கண்டீரையா ஏசையா ஏசையா நினைவாயிருப்பேன் ஏசையா ஏசையா நினைவாயிருப்பேன் நான் நடந்தாலும் நான் நின்றாலும் எல்லாம் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் எல்லாம் வல்லமையும் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் ஏசையா ஏசையா நினைவாயிருப்பேன் ஏசையா ஏசையா நினைவாயிருப்பேன் நான் நடந்தாலும் நான் நின்றாலும் நினைவாயிருப்பேன் பரிகாரியே பரிசுத்தர் பரிசுத்தரே உடன்படிக்கை தந்தவரே எனக்காக பாவத்தீர்க்க பரிகாரியே பரிசுத்தர் பரிசுத்தரே உடன்படிக்கை தந்தவரே
உம்மை எனக்காது உம்மை எனக்காது உம்மை எனக்காது சொல்லலாம். ஏசையா ஏசையா உம் நினைவாயிருக்கின்றேன் ஏசையா ஏசையா உம் நினைவாயிருக்கின்றேன் ஏசையா உம் நினைவாயிருக்கின்றேன் நான் நடந்தால் நான் படுத்தால் உம் நினைவாயிருக்கின்றேன் நான் நடந்தால் நான் நின்றால் உம் நினைவாயிருக்கின்றேன் நான் அமர்ந்தால் நான் படுத்தால் உம் நினைவாயிருக்கின்றேன் ஏசையா ஏசையா 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 உம் என் நினைவு இப்போ என் மனைவின் மேல இல்ல, என் நினைவு இப்போ என் பிள்ளைகள் மேல இல்ல. நான் நின்றாலும் நான் நடந்தாலும் நான் அமர்ந்தாலும் படுத்தாலும் நான் வணங்குகிற என் கர்த்தர் மேலதான் இருக்கிறது. இந்த பாடல் முழுவதும் நம்ம உன்னதத்தின் ஆராதனைங்கிற யூடியூப் சேனல் இந்த பாடல் இருக்கிறது. பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவன் உங்களோடு இருப்பாராக. நாங்கள் அதிகமா நேசிக்கிறவங்க பிதாவே, இந்த அருமையான இந்த வேலையில அடையிற எங்க கிராமத்துல இந்த ஊழத்துல எங்களை ஆராதிக்க கொண்டு வந்து சேர்த்திருக்க நன்றி சுவாமி. கொடுத்த இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பூஜை கன மகிமையெல்லாம் செலுத்து ஆண்டவர். இந்த பிரயர் குரூப் இந்த பாடல் குரூப் மூலமாய் நம்ம மகிமைப்பட வைக்கிறேன். இதைய சகோதரிகள் ஆண்டவர் எப்போ வந்தாலும் உண்மை ஆராதிக்கு இந்த பாடல்களை கற்றுக்கொண்டு மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்தோத்திர சுவாமி இந்த பாடல் மூலமாய் அநேகர்களை தொடரட்டும். அவர்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் அவர் நடக்கும்போது படுக்கும்போது உட்காரும் போது எல்லாம் உங்க ஞாபகம் மாத்திர சுவாமி அவரை ஒழித்து ஆசிரியங்க. இது எல்லா காரியத்தையும் ஆண்டவரை தொடக்கமும் முடியுமா இருந்து வழி நடத்துவதை ஆட்சேபிக்கிறேன். இந்த தரத்தை கொடுத்த இந்த ஊழியத்தை நடத்துகிற பிரான்சிஸ் அவருடைய குரூப்புக்காக அந்த ஊழியத்திற்காக நாங்கள் தெரிவிக்கிறோம். மூலம்